வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை அனைத்தும் குரு அவர்களே சூட்சகமாக நம்முள் நிறைந்து நம்மை உய்வதற்கு துணை நிற்கும் ஆக என்று சங்கல்பித்துக் கொண்டு நாம் சிந்தனைக்கு செல்வோம். இன்று நார்வே ஜூமில் இணைந்துள்ள வேதாத்ரி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் வாழ்க வளமுடன் என்று கூறி மகிழ்கிறேன். மற்றும் நம் தவம் நடத்தி இந்த வரவேற்புரையெல்லாம் நல்கிய அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்ம எல்லாம் வழிநடத்தும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளை வாழ்க வளமுடன் வாழ்த்து மூலம் தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை நம்ம எடுத்து கொடுத்திருக்கிற தலைப்பு வெல்வது யார், யாரை வெல்வது இல்லையா? வெல்வது யார், யாரை வெல்வது இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு ஒரு தத்துவம் இதுல இருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஏன்னா இது எப்படி நம்ம சிந்திக்கிறது அப்படின்னு நான் என் அறிவுக்கு நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கும் ஒரு போர் இல்லையா, ஆட்டம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். நன்மைக்கும் தீமைக்கும் எடுக்குது ஒரு போராட்டம். அப்ப அறிவுக்கும் மனதுக்கும் நடத்தும் போராட்டம். இந்த வகையில நம்ம சிந்திக்கலாமா? இப்ப புராண கதைகள் எல்லாம் வருவாங்க இல்லைங்களா? 2 பாத்திரம் உண்டு. எந்த புராண கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 பாத்திரம் உண்டு. அசுரர்கள், தேவர்கள் என்று கொடுத்திருப்பாங்க, அரக்கர்கள்னு கொடுத்திருப்பாங்க இல்லையா? அப்ப அசுரர்கள் அரக்கர்கள்லாம் என்ன? தீய குணம் உடையவர்கள் அவர்கள்தான் அரக்கர்கள் சொல்றோம். தேவர்கள் என்றால் நல்ல குணம் உடையவர்கள் என்று விளக்கம் கூறுவாங்க இல்லைங்களா? இதுல முக்கிய கோட்பாடு என்ன? எதுக்கு நன்மைக்கும் தீமைக்கும் இப்படி நடக்குது? இதுல முக்கிய கோட்பாடு அப்படி என்னன்னா, மனிதன் தன்னை அறிய வேண்டும். அதற்கு தன்னிடம் இருக்கும் என்ன வெல்ல வேணும்? அறியாமை, ஆணவம், பயம், அவசரம். நாம ஒண்ணு சொல்லி மாட்டிக்குவோம் இல்லையா? இது வாய்ப்பொழுப்புன்னு கூட சொல்லலாம். இவைகளையெல்லாம் வெல்ல வேண்டும். இதுதான் நம்ம தன்னை நம்ம இது முதல்ல நம்ம தன்னை அறிவதற்கு இதுல இருந்தெல்லாம் நம்ம விட வேண்டாம். இதுல எப்படி அப்படின்னா, இப்ப தனக்கு கிடைக்கும் இறைதான் தன்னை உயிர் போக போகுது என்று இப்ப மீன் நம்ம பிடிக்கிறோம் இல்லைங்களா? தனக்கு கிடைக்கும் இறையால் தான் தன் உயிர் போக போகிறது என்று தண்ணீரில் நீந்துகின்ற மீனுக்கு தெரியாது அல்லவா? மீன் நம்ம சாக போறோம்னு தெரியுமா? அதோட அறியாமை இல்லையா? அறியாமையினால தான் போய் அந்த உணவை சாப்பிடுது, அது நம்ம சிக்கிக்குது இல்லையா? அதோட அறியாமை. அது போலதான் மான் என்ன பண்ணுது? எவ்வளவு அழகான மான் இருந்தாலும் புலி என்ன ஆகுது? அந்த ரசிக்குது அதைய. புளிய மானை ரசிக்குது, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ரசிக்குது. ஆனா ருசித்துத்தானே பார்த்து விடுகுது, ருசிக்குத்தானே பார்க்குது. அதுதான் அதோட ஆணவம் இல்லையா? அது போல தவளையானது என்னது? தன் சத்தத்தை கொடுத்த கத்திய பாம்புக்கு இரையாக போகுது. அது வாயாலேயே தான் கெட்டு போகுது இல்லையா? கடித்து. அதே மாதிரி தேள் தன்னை கடித்தால் தன்னை கொன்று விடுவார்கள் என்று அதுக்கு தெரியாது. அதுதான் அதோட தேளின் குணமே அது. ஆனா அதுதான் அதோட அவசரம். அது அவசரத்துல நம்ம கடிச்சா நம்மளை அடிச்சிருவாங்கன்னு தெரியாம அவசரமா கத்துது இல்லைங்களா? அதோட அவசரம் இல்லையா? இதெல்லாமே என்ன? அறிவின் குறைபாடுதான். இதுக்கெல்லாமே நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு எல்லாமே என்னன்னா அவசரம், அறியாமை, ஆணவம், இந்த நம்மளே வாய் கொடுத்து கொழுப்பு, இதெல்லாமே அறிவின் குறைபாடுதான் நம்ம கிட்ட. இதெல்லாம் வருவதற்கு இதைதான் நம்ம வெல்ல வேணும். ஏன்னா மனிதன் தன்னை அறிய வேண்டும் அல்லவா? இது இருந்தா எப்படி தன்னை அறிய முடியும்? அதுதான் குருமகான் இதை அறிவின் குறைபாடுன்னு சொல்றாங்க. இது எப்படி விளக்குறாங்கன்னா, அறியாமை, உணர்ச்சிவயம், மயக்கம், மேலும் அலட்சியம், இம்மூன்றும் அறிவின் ஏழ்மை. அறிவு குறுகி பிறழ்ந்து துன்பம் நல்கும், அனைத்து செயல்களும் பிறக்கும் உண்மை காண்பீர். அறிவை அயராத விழிப்பில் பழகிக்கொண்டு அவ்வப்போ எழும் எண்ணம் ஆய்ந்து தேர்ந்து அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் வழியே குண்டலி யோகம் ஆகும். இந்த குண்டலி யோகத்தின் மூலமா தான் நம்முடைய இருக்கிற அறியாமை, இதெல்லாம் வேண்டாததெல்லாம் வெல்ல வேண்டும் இல்லவா?
என்ன வேண்டும் என்றால் அறிவு எந்த நிலையில், விழிப்பு நிலையில் செயல்பட வேண்டும். அப்போதான் உணர்ச்சியில் ஏற்படக்கூடிய எண்ணங்களாகிய அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம், மாயை இதெல்லாம் வெல்ல முடியும் இல்லையா? அதற்கு என்ன வேணும்? குண்டலி யோக தவம் வேணும். தவத்தின் மூலமாக தான் அறிவு விழிப்பு நிலையில் இருக்கு இல்லையா? அதற்கு குண்டலி யோக தவம் வேண்டும். அதாவது குண்டலி யோக தவம்ங்கிறது அதான் உயிரின் மேல் மனம் வைக்கும் தவம். மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க இல்லையா? அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலை விரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு சொல்லியிருக்காங்களா? அறிவு செயல்படும். இதுதான் குருமகா நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. தவத்தில் ஒன்றி ஒன்றி பழக்கும் போது அறிவை தான் நம்ம பழக்கிறோம் போது உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அப்ப நம்ம வெல்ல வேண்டியது எது, யாரை வெல்வது என்பது புரிந்துவிடும் இல்லமா? ஏன்னா அறிவுக்கு என்ன உறுதி கிடைக்கும், நுட்பம், சக்தி இவை கிடைச்சோன்னா நமக்குள்ள ஒரு அவேர்னஸ், விழிப்பு நிலை வந்துடும் இல்லையா? அப்போ புரிஞ்சுவாங்க எதை வெல்ல வேண்டும், யார் வெல்வதுன்னு. அதற்கெல்லாம் என்ன வேணும்? தவத்தின் மூலமாக தான் மனிதன் மனதின் மூலமான உயிரை உணர முடியும். அடுத்து உயிரின் மூலமான பரம் உணர முடியும். அப்போதுதான் யார் அவர் என்ற விளக்கம் தெரிந்து விட, அப்புறம் பிறவி எதுக்கு பிறந்து இருக்கோம், நம்ம என்ன செய்யணும், எவற்றை செய்யக்கூடாது அப்படின்னு பிறவியின் நோக்கம் புரிந்துவிடும். அப்ப உயிராகி ஆன்மாதான் தன்னை இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த உயிரான ஆன்மாதான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது என்று புரிந்துவிட இல்லையா? ஆன்மாவாகிய ஜீவாத்மா அப்ப பரமாத்மாவோட கலந்து விட வேண்டும். அதுக்குத்தானே தவம். தவம் இல்லாம ஜீவாத்மாவை உணராமல் பரமாத்மாவை நம்ம உணர முடியாது இல்லையா? அதற்கு இறை உணர்வு பெற வேண்டும், அறிவில் தெளிவு வேண்டும். இதை நம்ம ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கலக்கொண்டா என்ன? இறை உணர்வு பெற வேண்டும், அறிவில் தெளிவு வேண்டும். இதற்கு தடையாக இருப்பது என்ன? ஆணவம், கண்மம், மாயை இவற்றை வென்று விட வேண்டும். இதற்கு நம்மளுக்கு தடையா இருக்கிறதே இதுதானே. மனிதன் தெய்வம் தானே. இதற்கு குருஷேத்திர யுத்தம் நடத்தித்தான் ஆக வேண்டும்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க, அறிவது அறிந்து அடங்கி, அஞ்சுவது அஞ்சி, உருவது உலகு ஒப்ப செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினர் எஞ்ஞான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது என்கிறது நாலடியார்ல. அறிவது அறிந்து அடங்கி, எது அறியணுமோ அதுல அடங்கிடணும். அடங்கி அஞ்சுவது உருவது, எல்லாம் அஞ்சுவதுக்கு அஞ்சு உலகுக்கு நன்மை செய்து இருப்பவர்கள் எப்பொழுதும் இன்பமுற்று இருப்பார்கள், அவர்களுக்கு துன்பம் என்றே இல்லை அப்படிங்கிறாங்க. அதான் மகிழ்ச்சி கூட ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒன்றுமில்லா ஒன்றை முடிவாக கண்டேன், ஒவ்வொன்றாய் அறிந்து தாண்டி என்றுக்கிறாங்க. எப்படி? ஒன்றுமில்லாத ஒன்றை, அந்த ஒன்றுமில்லாத அந்த பேராதார பெருவெளியை, சுத்த வெளியை எப்படி ஒவ்வொன்றாய் அறிந்து தாண்டி, ஒவ்வொன்றாய் வென்று. என்ன முதல்ல நம்மனா அன்னமய கோஷம் இருந்தது இல்லையா? அன்னமய கோஷத்தில் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? அன்னமய கோஷம் அதை வென்று, அப்புறம் மனோன்மய கோஷத்துக்கு வந்தது, அப்புறம் பிராணமய கோஷம் வென்றது, அப்புறம் விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் ஆனந்தமய. இதுதான் ஒவ்வொன்றாய் அறிந்து தாண்டின்னு சொல்றாங்க. அந்த சுத்த வெளியை அறியறதுக்கு, அந்த ஆனந்த அனுபவத்தை பெறுவதற்கு இவற்றையெல்லாம் தாண்ட வேண்டும், வெல்ல வேண்டும் இல்லையா? இதுதான் மகிழ்ச்சி கூறிய போல மனதை தாண்டிய நிலையே. இதெல்லாம் மன தாண்டிய நிலை தானே. இதெல்லாம் சிறப்பான ஒன்று, இதுதான் நிஜமான ஒன்று, சத்தியமான ஒன்றுன்னு சொல்றாங்க. இதற்கு நாம என்ன, குருஷேத்திர யுத்தம் நடத்தி ஆக வேண்டும்னு சொல்றாங்க. இப்ப மகாபாரதத்துல இதற்கு விளக்கம் கூறுகிறாங்க. குரு என்றால் அறிவு என்று பொருள். குரு என்றால் குருஷேத்திர யுத்தம் அப்படின்னா, குரு என்றால் அறிவு என்று பெயர், சேத்திரம் என்றால் இயக்க களம் என்று பொருள். குருச்சேத்திரம் என்றால் அறிவின் இயக்க களம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுல என்ன கிருஷ்ணபாவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்திலும் உயர்ந்தது நான் சொல்றாங்க. அது சொல்றாங்க இல்லைங்களா? மாதங்களிலே நான் மார்கழி, காலங்களில் வசந்தம், மலர்களில் நான் பாரிஜாதம். இப்படி எது உயர்ந்ததாக முழுமை பெற்றதாக இருக்கிறதோ அங்கு நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ முழுமை பெற்ற இடம் அறிவை, அறிவு முழுமை பெற்ற இடம் இறைநிலை தானே. அதுதானே பேரறிவு.
பேரறிவாக இருக்கின்ற இறைநிலைதான பஞ்சபூதங்களாகி ஜீவன்களாகி எல்லாமே வந்திருப்ப. அப்ப குருவாக வந்திருக்கிறது அந்த பேரறிவு தானே. அப்ப இந்த பிரபஞ்சம் எவற்றால் இருக்கு? அறிவு என்ற குருவின் இயக்க கலவு மூலமாக உருவானது தானே. அந்த பேரறிவோட உருவானது தானே இந்த பிரபஞ்சம். அப்ப இதுல என்ன இருக்கும்? நல்லது இருக்கும், கெட்டது இருக்கு இல்லையா? ரெண்டு சேர்ந்துதான் இருக்கு. அதுதான் கொல்லும் சக்தி, தள்ளும் சக்தி சொல்றாங்க இல்லைங்களா? இந்த இரண்டு தன்மைகளும் ஒண்ணுக்கொண்ணு கொல்றது சக்தி, இல்ல அட்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் போட்டு சொல்றாங்க இல்லைங்களா? அது ரெண்டு ஒண்ணுக்கொண்ணு பொருந்தாது இல்லையா? அப்ப நல்லது கெட்டது பொருந்துமா? அதுவும் பொருந்தாது. ஒரு கெட்டவன் இருக்கா, நல்லவன் இருக்கா, ரெண்டு பேரும் சேர முடியுமா? அது மாதிரி இப்படித்தான் நல்லது கெட்டது இருக்கும். இப்படி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடக்கும் யுத்தமே குருஷேத்திர யுத்தம்னு சொல்றாங்க. அப்ப இந்த இந்த யுத்த காலம் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கத்தில் பஞ்சபாண்டவர்கள், கிருஷ்ண பரமாத்மா முன்னால் நின்று குருவாக நின்று, அது அறிவாக நின்று வழி நடத்துகிறார். அவர் சொல்படி நடத்துகின்ற பஞ்சபாண்டவர்கள் என்னன்னா பஞ்ச புலன்கள், பஞ்ச இந்திரியங்கள் தான். அது அறிவின் ஆட்சியில் நடக்குது. அடுத்து இவர்களுக்கு துணையாக என்ன இருக்கு? இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு துணையாக 7 அக்ரோணிகள் சேனைகள்னு குறிப்பிட்டிருக்காங்க. மறுபக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, கௌரவர்கள் இல்லையா? பாண்டவர் கௌரவர்கள். மறுபக்கம் ஆணவத்தின் அங்க எப்படி நிக்குது? ஆணவத்தின் பிரதிநிதியாக துரியோதனன், அவனுக்கு துணையாக 100 தம்பிகள், அவர்களுக்கு துணையாக 11 அக்ரோண சேனைகள் கொடுத்து. ஏன் இப்படி யுத்தக்களை இப்படி அமைச்சிருக்காங்க? ஒரு பக்கம் பார்த்தால் அப்படி, ஒரு பக்கம் பார்த்தா இப்படி. அப்ப பஞ்ச பாண்டவர்கள் என்பது இந்த இடத்தில் 5 புலன்கள், 7 அக்ரோண சேனைகள் என்பது 7 சம்பத்துகள். அதாவது மனித வாழ்க்கை என்பது அறிவின் துணை கொண்டு 5 புலன்களை பயன்படுத்தி 7 சம்பத்துக்களை பெருந்து வாழ்வதுதான். இப்ப நம்மளுக்கு தெரியும் 7 சம்பத்துகள். மனிதன் நிறைவாக அமைதியாக சந்தோஷமாக வாழணும், அந்த 7 சம்பத்துகள் வேணும். நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதான் உடல் அமைப்பு, அறிவு, குணம், உடல் வலிவு, செல்வம், சுகம், கீர்த்தி, இதுதான் நம்ம மனிதன் வாழ்வதற்கு இது தேவை இல்லையா? இது நிறைவாக பெற்று அனுபவிக்க வேணும் வாழ்க்கையில். இப்ப இது நிறைவாக பெறும்போது வாழ்க்கை இன்பம் மாத்திரமே, துன்பங்கள் இல்லை, பிரச்சனைகளும் கிடையாது. இந்த வாழ்க்கைக்கு எது தடை என்றால் எதிரில் நிற்கின்ற ஆணவம். அதான் ஆணவம். அந்த ஆணவத்தின் பிரதிநிதியாகியது துரியோதனன். அவனுக்கு துணையாக வருவது 11 அக்ரோணிகள் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 6 தீய குணங்கள், 5 பாவ செயல்கள். இதுதான் 11 அக்ரோணிகள். இதில் என்ன என்றால் 7 அக்ரோணிகளை கொண்டு 11 அக்ரோணிகளை வெல்ல வேண்டும். அதாவது இதுல நாம் புரிகிறது என்னன்னா, அறிவை கொண்டு ஆணவத்தை வெல்ல வேண்டும். அப்ப ஆணவத்தின் வெளிப்பாடு தானே தான் தனது என்ற தம்பதியருக்கு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க இல்லையா? பிறந்த 6 அவளை குழந்தைகள் என்பார். ஆணவம் இருக்க இடத்துல எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க, சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அதான் சொல்லுவாங்க, சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆணவம் இருக்கும் இடத்துல. அப்ப எதை வெல்ல முடியும்னு யோசிக்க முடியுமா? குருமகன் கூறுவது சொல்றாங்க மகிழ்ச்சி, அறிவு குருடானால் அங்கு ஆணவம் பிறக்குங்கிறாங்க. அப்ப ஆணவத்தை வெல்ல வேண்டும். அப்போது என்ன? பழுக்கும் ஞானம் என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. ஆணவத்தை வென்றாலே ஞானம் பழுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு 4 வரியில கொடுத்திருக்காங்க. திறந்துகொள் தான் தனது என்று சொல்லும், தான் தனது என்று சொல்லும் சிற்றறையை வெளியே வா, அகன்று நோக்கு, பறந்து உலாவு உலக சமுதாய பரப்பகத்தில், பற்று அறு கடமையினால் பழுக்கும் ஞானம்ங்கிறாங்க. அப்ப இதுல என்ன? குறுகிய வட்டத்துக்குள்ள நின்று கொண்டு இருக்காத, அதை விட்டுட்டு வெளியே வா, மனதை வென்று அகன்று பாரு. இந்த உலகம் எவ்வளவு விரிந்து இருக்கிறது, இதில் பறந்து உலாவுன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஆனந்தம் இந்த பறந்து உலாவு அப்படிங்கிறாங்க. இந்த நிலையில் பற்று பாசம் விட்டுவிடும். பற்று பாசம் அப்போதான் கடமை அறம் வந்து விடுன்னு சொல்றாங்க. இதுதான் ஞானம் என்கிறார் மகிழ்ச்சி.
அப்புறம் பற்று குருமகன் அவருக்கு நமக்கு கொடுத்த அருள் கொடைதான கவிகள் எல்லாம், இதெல்லாம் பற்று அறுக்கணும். எவ்வளவு மகிழ்ச்சி நம்மளுக்கு கவிதைகள் மூலமாகவும் இது சித்த எவ்வளவு விளக்கங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. தெளிவாக இதை உணர்ந்து பூர்வமாக நம்ம அறிவுபூர்வமாக உணர்ந்து கொள்ளும் போதுதான் நம்மை ஆணவத்தை வென்று அறிவாக வாழ முடியும் அப்படின்னு இந்த குருஷ திருத்தத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல அகன்று நோக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா, சிற்றறையை விட்டு அகன்று வெளியே உலக பரப்பரப்பில் உலாவுன்னு சொல்றாங்க. இன்னொன்னையும் கூட கொடுத்திருப்பாங்க, மனம் புலன் உணர்விலில் மயங்கிட மாயையாம் மனம் உயர் வெளியில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவெனும் மாவதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இது எவ்வளவு தெளிவுபடுத்தி உள்ளாங்க, வாங்கிக்கலாம் இல்லையா? எவ்வளவு தெளிவா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. நம்மிடம் இருக்கு தீய பதிவுகளை வென்று விடலாம். அப்ப தெளிந்த அறிவில் வாழ்க்கை இன்ப சுகமாக இருக்கும் அல்லவா? இப்ப மனம் விரிந்த நிலையில் தானே மகாகவி பாரதியார் மகா அப்படி பரந்த உலகில் பரப்பித அந்த மனதை விரிந்த நிலை தானே மகாகவி பாரதி அவங்க கூறினாங்களே, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று, இல்லையா? அடுத்த வேலை எப்ப அவருக்கு அடுத்த வேலை உணவு இல்லாத நிலையில் கூறியதுதான் இது. அப்ப அவங்க மனம் எவ்வளவு விரிந்து அறிவான மனிதன் தெய்வங்கிறது நம்ம மகிழ்ச்சி கூறியிருக்காங்கல்லவா? இப்ப பரந்த உலக பரப்பகத்தில் உலாவு, அதுதான் மனம் உயர்ந்து வெளியில் மருவி தோய்ந்துடான்னு சொல்றாங்க. இப்போ வெளி அப்படின்னு எவ்வளவு மகிழ்ச்சி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு எவ்வளவு வெளின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்ப வெளி என்று சிந்தித்து பார்த்தா, நாம் வாழும் பூமியின் எடை 600 கோடி மெட்ரிக் டன் என்று அறிவியல்ல கூறுறாங்க. நம் வாழும் பூமியின் எடை மெட்ரிக் டன் 600 கோடி அப்படிங்கிறாங்க. அப்ப சூரியன் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பஞ்சபூத நவக்கரு, சூரியன் பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரிது. அப்படின்னா அந்த எடை பாருங்க, 19 லட்சம் இன்ட்டு 600 கோடி மெட்ரிக் டன். இதை கால்குலேஷன் பண்ண முடியுமா? இதே மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தை எடை பாருங்க, அதெல்லாம் கணக்குலயே அடங்காது இல்லையா? சூரிய குடும்பம் இதோ சூரியனும் பூமியும் சேர்ந்த எடையே 19 லட்சம் இன்ட்டு 600 கோடி மெட்ரிக் டன். அப்ப அந்த கோள்களை எல்லாம் கூட்டினா எவ்வளவு எவ்வளவு எடை இருக்கும். அது மாதிரி நம்ம இருக்கிறது மில்கி வேஸ் பால்வெளி மண்டலம் சொல்றாங்க. அது 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்ததுதான் பால்வெளி மண்டலம். ஆமா, அப்ப அந்த பால்வெளி மண்டலமே நம்மளுக்கு நினைக்க எப்படி இருக்கு. அது மாதிரி 1008 மண்டலங்கள் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம்ங்கிறாங்க. அப்ப அது எடை என்னன்னு பாருங்க. அறிவியல் கொண்டு இதை கணக்கிட முடியுமா? அற்புதம் அல்லவா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது. இவை அனைத்தையும் எவை தாங்கி கொண்டிருக்கிறது? அனைத்தையும் எவை தாங்கி கொண்டிருக்கு? நம்மை கட்டிடம் தாங்குகிறது. இப்ப நாம் உட்கார்ந்து இருக்கிறோம், கட்டடம் தாங்குது. கட்டடத்தை பூமி தாங்குது இல்லையா? பூமியை எது தாங்குது? சூரிய மண்டலம் தாங்குது. சூரிய மண்டலத்தை பால்வெளி மண்டலம் தாங்குது. பால்வெளி மண்டலத்தை சுத்த வெளி தாங்குகிறது. அப்ப பாருங்க, தாங்கும் பொருளின் ஆற்றலை, பேராற்றலை நினைத்து பார்த்தால் எப்படி இருக்கு. அப்ப நான் என்பது ஏதாச்சும் இருக்குமா? அதான் சொல்றாங்க, பனிக்கட்டி நீரில் மிதப்பது போல் பாரண்டம் பரவெளியில் மிதக்கிறதுன்னு சொல்ற. தனிக்கநிறை வடிவமான அவன் இயக்கம் தன்முனைப்பின்றி நடக்கிறது. பனித்துளி அளவான நாத விந்தின் பரிணாமத்தில் வந்த மனிதன் மட்டும் தனித்தியங்கி தன்முனைப்பு கொள்கிறான் தரணியிலன்னு சொல்லுவாங்க. அப்ப இது அந்த பிரபஞ்சத்தை நினைச்சா நான் என்பது ஏதாச்சும் கூற முடியுமா? கடுகுன்னு கூட சொல்லக்கூடாது. கடுகை விட எவ்வளவு சிறியதோ அவ்வளவு. அதுக்குள்ள நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அவனை விட நான் தான் பணக்காரன், அவரை விட பெரிய ஆளு நான் தான், இல்லையா? எவ்வளவு சொல்லிக்கிறேன். அவனை விட நான் உயர்ந்த இருப்பேன், எவ்வளவு புகழ் எனக்கு தெரியுமா? இதெல்லாம் இந்த ஆணவத்தை எப்படி இருக்கும். இந்த பேரறிவோட உறைந்து விட்டால் வென்று விடலாம் அல்லவா இந்த ஆணவத்தை. இந்த ஆணவத்தை வென்று விட்டாலே நம்மளுக்கு எல்லாம் தரவா நம்ம இறைநிலை உணர்வுக்கு இந்த ஆணவத்தை அழிக்கணும். இதை வெற்றி என்பது இது ஒரு
ஒரு பட்டிமன்றத்துல ஒரு ஸ்பீச் குடுத்தாங்க. அதுதான் இது நெனச்சேன். ஏன்னா, இது இந்த கதைக்கு இந்த தத்துவத்துக்கு சரியா இருக்கும்னு நான் இதுல என்ன அப்டின்னா, தோல்வி என்பது வெற்றிகரமான தோல்வி அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல உண்மை சம்பவம் இது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக நடந்ததாமா. 1993 1993ல் ஆப்பிரிக்கா நாட்டில் கெவின் கார்ட்டர் இவர் வந்து புகைப்பட கலைஞர். கெவின் கார்ட்டர் அப்படின்னு அவரோட பேரு. இவர் புகைப்பட கலைஞர். அவருக்கு ஆசை என்னன்னா, சிறந்த புகைப்படத்திற்கு புலிட்சர் விருதுன்னு கொடுப்பாங்களாமா. அதை பெற வேண்டும் என்று நிறைய புகைப்படங்கள் எடுத்து எடுத்து பத்திரிகைகளுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கார். எப்ப பாரு அந்த விருது வாங்கணும், வாங்கிவிட வேண்டும், நிறைய இடங்களுக்கு சென்று சென்று புகைப்படம் எடுத்து அனுப்பிச்சிட்டே இருக்காங்களாமா. அப்போது சூடான் நாடு பஞ்சத்தில் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாமா. சூடான் நாடு மிக மிக பஞ்சமா இருந்ததாமா. அங்க போயிருக்காங்க. அப்போ அவர் பார்த்த காட்சி, எலும்பும் தோலுமா ஒரு சிறுமி நடக்க முடியாம பட்டினியால் அது நடக்கவே முடியலையாமா. அப்படி ஊர்ந்து நடக்க முடியாம ஊர்ந்து வந்து நகர்ந்து சென்றுகிட்டு இருந்ததாமா. அந்த சிறுமிக்கு மேல ஒரு பிணம் தின்னு கழுகு பறந்து கொண்டு இருந்ததாமா. எப்ப இருந்தாலும் சாப்பிடறதுக்கு. இவர் இதை படம் பிடித்து பத்திரிக்கை அனுப்பிவிட்டாங்க. இது தத்ரூபமா இருக்கும்படி படம் எடுத்து பத்திரிக்கை அனுப்பின. இதற்கான விருது வந்து 1994 புலிட்சர் விருது கிடைச்சது. இந்த விருது வாங்கி 2 மாதத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டாராம். ஏன் அப்படின்னா, விருது வாங்கிய பிறகு இவருக்கு போன் கால் நிறைய வந்துகிட்டே இருந்ததாமா. கேள்வி மேல் கேள்வி கேட்டு, படம் எடுத்துக்கிட்டு வந்துட்டியே, அதன் பிறகு அந்த சிறுமிக்கு என்ன ஆயிற்று என்று பார்த்தாயா? அந்த சிறுமி என்ன உதவி செய்தா அதுக்கு? அந்த உயிர் துன்பத்தில் இருந்தது அல்லவா? நீ அதை விடுபட வேண்டும் செய்யலையே அல்லவா? அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று உனக்கு தோணவில்லை? அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி மேல் கேட்டு அவருக்கு என்ன ஆச்சு, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாராம். அதனால தற்கொலை செய்து கொண்டாருங்கிறார். இது மாதிரி எவ்வளவு அதான் வெற்றி என்பது இமயத்தையோ சிகரத்தையோ தொடுவது அல்ல, இதயத்தை தொட வேண்டும் அப்படின்னு. இதுதான் வெற்றி அப்படிங்கிறாங்க. இதயத்தை தொட வேண்டும். எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் எண்ணி இன்புறுவர் ஈசன் நிலை உணர்ந்தோர் மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்கல்ல. எல்லா உயிரும் அதுதான் இந்த வெற்றி. அந்த ஆணவம் ஒழிச்சு நம்ம அன்பும் கருணையுமே இருந்தாவே அதுதான் வெற்றி. அதான் கண்ணதாசன் கூட பாடல் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆசை, கோபம், களவு கொள்பவன், பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன், மனித வடிவில் தெய்வம் சொல்லியிருக்காங்க. அன்பு கருணை வடிவம் இதுதான் மனித நேயம். இதை நம்ம எந்த கோபமோ களவு இதெல்லாம் வேண்டாத குணங்களை எல்லாம் வென்று நாம இறைநிலை உணர்வு பெறும். அப்பதான் இந்த குணங்கள் இருக்க மட்டும் நம்ம கிட்ட வருமா? வராது இல்லையா? இறை உணர்வு தான் பெற முடியுமா? உயிர் உணர்வு தான் பெற முடியுமா? உயிருணர்வு பெற வேணும்னு ஒரு முக்கியமா ஒரு சித்தர் ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, உயிருணர்வு தான் முக்கியம்னு. சாஸ்திரங்கள் வேதங்கள் பல கோடி கற்றாலும், சமய நெறிகளில் ஆச்சாரம் பெற்றாலும், பாத்திரம் ஏந்தி புறத்தே அலைந்தாலும், பாவனையால் உடல் உள்ளம் இளைத்தாலும், மாத்திரை பொழுது யமன் வரும்போது உதவாது உதவாது. சூத்திரமாம் இத்தோணி கவிழும் முன்னே சுக்கானை நேர்படுத்திக்கொள் சுருக்க சொல்வேன்னு ஒரு சித்தர் சொல்லு. சாஸ்திரங்கள் வேதங்கள் எவ்வளவு கோடி கற்று இருந்தாலும், சமய நெறிகள் ஆச்சாரம் பெற்றிருந்தாலும், நீ எவ்வளவோ தூய்மை இருந்தாலும், பாத்திரம் ஏன்னா என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஏழைன்னு பாத்திரம் ஏந்தி புறத்தை அலைந்தாலும், பாவனையால் விரதம் எத்தனை அந்த விரதம் இந்த விரதம் சஷ்டி விரதம் இல்லையா, எத்தனையோ விரதங்கள் சொல்றேன். கார்த்திகை விரதம், பௌர்ணமி விரதம், அமாவாசை, எவ்வளவு பாவனையால் உடல் உள்ளம் இளைத்தாலும், மாத்திரை பொழுது செகண்ட்ல யமன் வரும்போது இத்தனை குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் உதவாது உதவாது. சூத்திரமாம் இத்தோணி கவிழும் முன்னே சுக்கானை நேர்படுத்திக்கொள். சூத்திரமான மகிழ்ச்சல சூக்குமமா குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி. ஒரு செல்லு தானே இவ்வளவு உடம்பா இத்தனை செல்களாக உடம்பா வந்திருக்குது. சுக்கான் அப்படின்னா உயிர் உணர்வு. சுக்கானை நேர்படுத்திக்கொள், உயிர் உணர்வு பெற்றுக்கொள். அதுதான் இத்தனை இருந்தாலும் உயிர் உணர்வு பெற்றாதான் நாம் ஆணவத்திலிருந்து
தம்முயிர் போல பிற உயிரை நேக்கக்கூடிய ஆணவத்திலிருந்து விலக்கி விழலாம் இல்லையா? மகிழ்ச்சி கொடுத்த இந்த ஒரு பாடலோட நான் ஏன்னா இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். இதை நம்ம கடைபிடித்தாவே வெல்ல வேண்டியது வென்று விடலாம். யாரை வெல்வது? நம்ம இறை உணர்வு பெறலாம். பிழை போக்கி தரமுயர்த்தும் மனவளக்கலையை பேருலக மக்களெல்லாம் பெற்று நலம் காண தழைத்ததொரு நல்லெண்ணம் தக்க வலுப்பெற்று தவப்பயிற்சி உடற்பயிற்சி தற்சோதனைகள் பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காயகல்பம் பிள்ளைகளும் குடும்பமும் நற்பேறு பெற்று உய்க்க அழைக்கின்றேன் உலகீரை அன்பின் பெருக்கத்தால். என்ன வார்த்தை பாருங்க. அனைவருக்கும் பொது சொத்தாம் அறிவு கலை கொள்வை. இந்த அறிவு கலை கொண்ட இந்த பாடல் தத்துவத்தை நமதாக்கி கொண்டால் நம்ம கிட்ட ஆணவம் வருமா? இந்த 6 குணங்கள் இருக்குமா? இவற்றையெல்லாம் வென்று இறை உணர்வு பெற்று நாம் நிறைவான வாழ்க்கை வாழ்வோம் அல்லவா? நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழச் செய்வோம் இல்லையா? கோபம், பதட்டம், இது ஒரு முறை புத்தர்கிட்ட கேட்குறாங்களாமா, நீங்க தவம் நிறைய செய்றீங்களே, என்ன பயம், உங்க எண்ணத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு புத்தர் சொல்றாரு, நான் ஒன்றும் பெறல. கோபம், பதட்டம், மரண பயம், பொறாமை இவற்றையெல்லாம் நிறைய இவற்றையெல்லாம் நானே வென்று போட்டேன். இதையெல்லாம் நான் எங்கிட்ட இருந்து விலக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப வெற்றிகரமான வாழ்க்கை விட மன நிறைவான வாழ்க்கை சிறந்தது அல்லவா? வெற்றி என்பது பிறரால் தீர்மானிப்பது, மன நிறைவு என்பது நாம முடிவு செய்வது இல்லையா? அது மாதிரி நம்ம இந்த உயிர் உணர்வு பெற்று இறை உணர்வு பெற்று நம்ம கிட்ட இருக்கிற வேண்டாத குணங்களை வென்று இறையோடு இணைந்து செயலாற்றி நாமும் ஓய்வோம், மற்றவர்களுக்கு ஓய்வதற்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன்.